1990களின் தொடக்கம். ஒரு இளைஞன் திரையுலகில் நுழைகிறான். அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய சினிமா பின்னணி இருந்தாலும் கேமராவுக்கு முன்னால் அவன் நின்றபோது உலகம் அவனை எள்ளி நகையாடியது. இவன் முகமெல்லாம் ஒரு முகமா, இவன் எப்படி ஹீரோவாக முடியும் என்று ஊடகங்கள் எழுதின. அவனது உருவமும் அவனது திறமையும் அன்றைய விமர்சகர்களால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. ஆனால் அதே இளைஞன் இன்று இந்தியாவின் சில உயர்ந்த நடிகர்களில் ஒருவர். பல கோடி தொண்டர்களின் அரசியல் நம்பிக்கை. தமிழகத்தின் அதிகார மையத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் ஒரு பெரும் சக்தி. விமர்சனங்கள் அவரை வீழ்த்தவில்லை, மாறாக அவரை செதுக்கின. கோடிக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்வதற்கு பின்னால் இருப்பது வெறும் சினிமா கவர்ச்சி மட்டுமல்ல, அவர் கடந்த 30 ஆண்டுகளில் கடைபிடித்த சில ரகசிய வாழ்வியல் ரகசியங்கள். ஒரு சாமானிய மனிதன் தன் மீதான அவமானங்களை எப்படி வெற்றிகளாக மாற்ற வேண்டும் என்பதற்கு விஜய் ஒரு நேரடி பாடம். அமைதியால் உலகை வெல்ல முடியுமா? இதோ சிஎம் விஜய் சார் என்று நாம் அழைக்கத்தக்க வகையில் அவரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7 வாழ்க்கை பாடங்கள். முதல் பாடம், விமர்சனங்களை உரமாக்குதல். விஜய் தன்னோட ஆரம்ப காலத்தில் உருவக்கேலிக்கும் நடிப்பு திறமை குறித்த கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானார். ஆனால் அவர் எதற்கும் மேடைகளிலோ அல்லது ஊடகங்களிலோ பதிலளிக்கவில்லை. மாறாக தன்னோட திறமையை வளர்த்து கொண்டார். உன்னை பிடிக்காதவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவதே ஆக சிறந்த தண்டனை என்ற தத்துவத்திற்கு அவர் ஒரு நேரடி உதாரணம். உலகம் உங்களை நோக்கி எரியும் கற்களை கொண்டே உங்கள் வெற்றிக்கான கோபுரத்தை கட்டுங்கள். விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஓட வேண்டிய பாதையை தவற விடுவீர்கள். உங்கள் வெற்றி தான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் தரும் ஆக சிறந்த தண்டனை. இரண்டாவது பாடம், மௌனம் ஒரு ஆயுதம். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு நெருக்கடி வரும்போது அவன் உடனடியாக தன்னை தற்காத்து கொள்ள பேசுவான் அல்லது கோபப்படுவான். ஆனால் விஜய் கையாண்ட விதம் முற்றிலும் வேறானது. அரசியல் ரீதியாகவோ அல்லது சினிமா ரீதியாகவோ அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போதும் அவர் உடனே ஊடகங்களை சந்திப்பதில்லை. உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள் பெரும்பாலும் தவறாகவே முடியும். விஜய் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அந்த சூழலை உள்வாங்கிக் கொள்கிறார். இது அவரது எதிரிகளுக்கு அவர் என்ன நினைக்கிறார் என்ற குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. 2020ஆம் ஆண்டு நெய்வேலி படப்பிடிப்பு தளத்தில் வருமான வரி சோதனை நடந்தபோது அவர் எந்த பதற்றமும் காட்டவில்லை. சோதனை முடிந்து வெளியே வந்தவர் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் முன் நின்று ஒரு செல்ஃபி எடுத்தார். அவர் எதற்கும் அஞ்சவில்லை என்பதற்கு அந்த ஒரு புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமமாக அமைந்தது. He is waiting for right stage to speak. இசை வெளியீட்டு விழாக்களில் அல்லது கட்சியின் மாநாடுகளில் அவர் பேசும்போது அதுவரை அவர் காட்டிய மௌனம் அந்த பேச்சிற்கு ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குகிறது. தேவையற்ற இடங்களில் பேசாமல் சரியான மேடையில் தனது கருத்துக்களை பதிவு செய்வது ஒரு சிறந்த மேலாண்மை பாடம். ஒரு சிங்கம் வேட்டையாடும் முன் காட்டும் அமைதி பயம் அல்ல, அது இலக்கை சரியாக தாக்குவதற்கான தயாரிப்பு. விஜய் அவர்கள் காட்டிய மௌனம் அவரை சுற்றி ஒரு மர்மத்தை உருவாக்கியது. அந்த மர்மமே அவரை ஒரு வலிமையான ஆளுமையாக மாற்றியது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து உங்கள் செயல்களால் பதிலடி கொடுப்பதே உண்மையான மௌனத்தின் வெற்றி. மூன்றாவது பாடம், தொடர்ந்து கற்றல். ஒரு காலத்தில் காதல் நாயனாக இருந்தவர் பின்பு ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். பின்பு சமூக கருத்துக்கள் மற்றும் அரசியல் கலந்த கதைகளை தேர்வு செய்கிறார். தலைவா, மெர்சல், சர்க்கார், இந்த படங்கள் எல்லாம் வேறு வேறு கதைக்களம். அவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் சிக்கிக் கொள்ளாமல் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை உணர்ந்து தனது திரைக்கதை தேர்வையும் நடிப்பு பாணியையும் மாற்றிக்கொண்டார். கற்றல் என்பது மற்றவர்களால் பார்த்து அப்படியே செய்வதல்ல, பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து தனக்கென ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குவது. 50 வயதிலும் ஒரு அறிமுக நடிகரை போன்ற அதே தேடலும் ஆர்வமும் அவரிடம் இருக்கிறது. பழைய வெற்றிகளை கட்டிக்கொண்டு அழுபவர்கள் முன்னேற மாட்டார்கள். நேற்று உங்களை ஜெயிக்க வைத்த அதே ஆயுதம் இன்று உதவாமல் போகலாம். எனவே திறமையை துருப்பிடிக்க விடாமல் காலத்திற்கேற்ப பட்டை தீட்டிக் கொண்டே இருங்கள். அதுவே உங்களை நிரந்தர வெற்றியாளனாக மாற்றும். நான்காவது பாடம், சமூக பொறுப்புணர்வு. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ஒரு வெற்றியாளரை வெறும் பிரபலமாக மட்டும் வைக்காமல் மக்களின் மனதிற்கு நெருக்கமானவராக மாற்றும் மிக முக்கிய பண்பு. அரசியல் அதிகாரத்திற்கு வரும் முன்பே ஒரு தனி மனிதனாக தன் ரசிகர் மன்றத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியது விஜயின் ஆக சிறந்த மேலாண்மை திறன். பசி என்பது ஒரு மனிதனின் அடிப்படை பிரச்சனை. அதை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் பல இடங்களில் தனது மக்கள் இயக்கம் மூலம் விலையில்லா விருந்தகங்களை தொடங்கினார். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தொகுதி வாரியாக அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் விருதுகளை வழங்கினார். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது மேடையில் பேசுவது மட்டுமல்ல, அது களத்தில் இறங்கி செயல்படுத்துவது. வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போதும் பாதிக்கப்பட்ட எளிய மக்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று உதவி செய்வதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். மற்றவர்களின் வலியை கண்டு வருந்துவதும் அதை தீர்க்க முயற்சிப்பதும் ஒரு மனிதனை உண்மையான தலைவனாக அடையாளப்படுத்தும்.
மகுடம் சூட்டிக் கொள்பவன் எல்லாம் மன்னன் கிடையாது. மக்களின் கண்ணீரை துடைப்பவனே உண்மையான தலைவன். கோடிக்கணக்கான ரசிகர்கள் தனக்காக கை தட்டுகிறார்கள் என்பதற்காக விஜய் கர்வம் கொள்ளவில்லை. மாறாக அந்த பணத்தை ஏழை மாணவர்களின் கல்விக்காகவும் பசித்தவர்களின் பசிக்காகவும் அவர் திருப்பி விட்டார். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் நீங்கள் ஏறி வந்த ஏணியை மறந்து விடாதீர்கள். உங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதில் இருக்கும் மகிழ்ச்சி வேறெந்த வெற்றியிலும் கிடைப்பதில்லை. மனிதாபிமானம் இல்லாத வெற்றி ஒருபோதும் நிலைக்காது. 5வது பாடம் தோல்வியை கையாளுதல். வெற்றி பெறும்போது கொண்டாடுவது எளிது, ஆனால் தோல்வி அடையும் போது நிலை குலையாமல் இருப்பது கடினம். விஜய் தனது கேரியரில் ஒரு படம் தோல்வி அடையும் போது அதன் காரணங்களை தேடி மற்றவர்கள் மீது பழி போடாமல் அந்த தோல்வியை முழுமையாக ஏற்றுக்கொள்வது விஜயின் குணம். விஜயின் பலமே ஒரு தோல்வி படத்திற்கு பிறகு அவர் கொடுக்கும் ஹிமாலய வெற்றிதான். வில்லு படத்தின் தோல்விக்கு பிறகு காவலன், புலி படத்திற்கு பிறகு தெறி என அவர் கொடுத்த கம்பேக் விழுவதை காட்டிலும் எப்படி எழுகிறோம் என்பதே முக்கியம் என்பதை உலகுக்கு சொன்னது. வெற்றி தரும் கர்வத்தையும் தோல்வி தரும் விரக்தியையும் சமமாக பார்க்கும் பக்குவம் அவரிடம் இருக்கிறது. வெற்றி என்பது நிரந்தரமானது அல்ல, அதே போல தோல்வி என்பதும் இறுதியானது அல்ல. விஜய் அவர்களின் சரித்திரம் நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். நீங்கள் எடுத்த ஒரு முடிவு தவறாக போகலாம், நீங்கள் செய்த ஒரு முயற்சி தோல்வியில் முடியலாம், ஆனால் அதற்காக ஓடுவதை நிறுத்திவிடாதீர்கள். உங்களுடைய தோல்விகளை கண்டு உலகம் சிரிக்கும் போது அதை ஒரு எரிபொருளாக மாற்றி இன்னும் உயரமாக பறக்க தயாராகுங்கள். உங்கள் வெற்றியின் உயரம் நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் இருந்து வந்தீர்கள் என்பதை பொறுத்தே அமையும். 6வது பாடம் எளிமை மற்றும் அணுகுமுறை. அதிகாரமும் புகழும் வரும்போது மனிதர்களுக்கு தலைகரம் வருவது இயல்பு. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தும் விஜய் காட்டும் எளிமைதான் அவரை தளபதியாக மாற்றியது. சிறிய இடத்தில் நடிக்கும் நடிகராக இருந்தாலும் அல்லது கடைநிலை ஊழியராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்குவார். இது ஒரு டீமை வழிநடத்தும் தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. தன்னை தேடி வரும் ரசிகர்களுடன் புகைப்படம் எடுப்பதிலும் அவர்களை நலம் விசாரிப்பதிலும் அவர் காட்டும் பொறுமை அசாத்தியமானது. எவ்வளவு பெரிய விருதுகள் கிடைத்தாலும் அல்லது பாராட்டுகள் வந்தாலும் எல்லாம் ரசிகர்களுக்கே என்று கூறி தலை வணங்குவார். தன்னை கேலி செய்பவர்களை கூட புன்னகையோடு கடந்து செல்வதிலும் அவர் காட்டும் முதிர்ச்சி ஒரு சிறந்த ஆளுமையின் அடையாளம். மிக எளிமையான ஆடைகள், மிக நிதானமான பேச்சு, இவை அனைத்தும் நான் உங்களில் ஒருவன் என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லாமல் சொல்கின்றன. இந்த அணுகுமுறைதான் மக்களுக்கும் அவருக்குமான இடைவெளியை குறைத்தது. பலர் உயரத்திற்கு செல்ல செல்ல தரை தட்டுவதை மறந்து விடுவார்கள். ஆனால் விஜய் தான் வந்த பாதையும் தனக்கு ஏணியாக இருந்த மக்களையும் ஒருபோதும் மறந்ததில்லை. வானத்தை எட்டும் புகழில் இருந்தாலும் அவர் கால்கள் எப்போதும் தரையில் தான் இருக்கின்றன. உங்கள் திறமை உங்களை சாதனையாளராக மாற்றலாம், ஆனால் உங்கள் பணிவு மட்டுமே உங்களை ஒரு மகத்தான மனிதனாக வரலாற்றில் நிலைக்க வைக்கும். 7வது பாடம் பொறுமையும் சரியான நேரமும். வெற்றி என்பது வேகமாக ஓடுவதில் இல்லை, எப்போது ஓடத் தொடங்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பதில் தான் இருக்கிறது. விஜய் நினைத்திருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலுக்கு வந்திருக்க முடியும். ஒரு பெரிய கட்டிடத்திற்கு எப்படி ஆழமான அஸ்திவாரம் தேவையோ அதுபோலவே ஒரு பெரிய இலக்கிற்கு நீண்ட கால தயாரிப்பு அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பலவீனமானவை, ஆனால் சூழலை உணர்ந்து எடுக்கும் முடிவுகள் சிம்மாசனத்தில் அமர வைக்கும். 15 ஆண்டுகளுக்கு முன் இருந்த விஜய்க்கும் இன்றைய தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் இடையே மிகப்பெரிய முதிர்ச்சி வித்தியாசம் உள்ளது. அந்த 15 ஆண்டுகால காத்திருப்பு அவரை ஒரு சிறந்த பேச்சாளராகவும் உலக அரசியலை அறிந்தவராகவும் நிதானமான மனிதராகவும் பட்டை தீட்டியுள்ளது. பலர் முதல் அடியிலேயே சிகரத்தை தொட நினைப்பார்கள், ஆனால் பல வெற்றிகளுக்கு பல தசாப்த கால காத்திருப்பு தேவைப்படும். நீங்கள் ஒரு பெரிய கனவை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்றால் உலகம் உங்களை தூங்குகிறது என்று ஏளனம் செய்யும். ஆனால் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது உங்கள் ஒற்றை பாய்ச்சல் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். காலம் கனியும் வரை அமைதியாக இருங்கள், கனிந்த பின் அனலாக மாறுங்கள். நண்பா, நாம் இதுவரை பார்த்த இந்த 7 பாடங்களும் ஒரு நடிகரின் வெற்றி கதை. இது ஒரு சாதாரண மனிதன் தன்னைத்தானே ஒரு சகாப்தமாக மாற்றிக்கொண்ட வரலாறு. விமர்சனங்களை மௌனத்தால் கடந்தார், தோல்விகளை அனுபவமாக மாற்றினார், புகழின் உச்சியிலும் எளிமையை தன் அடையாளமாக கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக சரியான நேரத்திற்காக 15 ஆண்டுகள் காத்திருந்தார். எப்போது வருவார் என்று கேட்டவர்களுக்கு எப்படி வந்திருக்கிறேன் பார் என்று அவர் காட்டியிருக்கும் இந்த விஸ்வரூபம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தி சொல்கிறது. வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருள் சூழலாம், பலமான எதிர்ப்புகள் வரலாம், உங்கள் கனவுகளை உலகம் ஏளனம் செய்யலாம். ஆனால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள தயாராக இருந்தால் ஒரு நாள் இந்த காலச்சக்கரம் உங்களுக்காக சொல்லணும். விஜய் இன்று ஒரு தலைவராக உங்கள் முன் நிற்கலாம், ஆனால் அவரிடம் இருந்த அந்த பொறுமையும் விடாமுயற்சியும் ஒழுக்கமும் உங்களில் இருந்தால் நீங்களும் உங்கள் துறையில் ஒரு வெற்றியாளன் தான். வெற்றி நமதே.